கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பு. ரோமையர் 5 அதிகாரம் 8 ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை காட்டியுள்ளார். பிரியமானவர்களே, அன்பை உலகிற்கு கொண்டு வந்தவரும் அதை செயலில் காட்டியவரும் இறைமகனேசுதான். அவர் இந்த உலகத்திற்கு வராவிட்டால் நாம் அனைவரும் பாவத்திலே மரித்து போயிருப்போம். நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானார். நாம் இயேசுவின் சிலுவையில் நம்முடைய பாவத்தின் பயங்கரத்தை காண்கிறோம். இயேசு தீமையோடும் தீய சக்தியோடும் போராட வேண்டியிருந்தது. கடின இருதயம், பொறாமை, பெருமை ஆகியவைகள் சமய தலைவர்களின் கண்களை குருடாக்கிவிட்டன. பொதுமக்கள் ஏனோதானோ என்றிருந்தனர். பேதுரு மறுதளித்தான். யூதாஸ் காட்டிக் கொடுத்தான். சீடர்கள் அனைவரும் ஓடிவிட்டனர். பிலாத்து அவரை விடுதலை செய்ய தவறிவிட்டான். போர்ச்சேவகர்கள் அவரை கேலி செய்து கசையால் அடித்தார்கள். பாவமில்லாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். கடவுள் நமக்காக தம் உயிரையே தியாகம் செய்தார். அதை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்வை ஓர் அர்த்தமுள்ள வாழ்வாய் மாற்றுவோம். அன்பு இறைவா, நீர் எங்களுக்காக செய்த அன்பின் செயலை நினைத்து பார்க்கும்போது எங்கள் உள்ளம் உடையுதையா. இனியாவது நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உம் பாதையில் எங்கள் வாழ்வை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.